நெறைய பேரு ஃபேஸ் காட்டக்கூடாது. என் வாய்ஸும் வ கேட்கக்கூடாது. நல்லா வாய்ஸ் நல்லா இருக்காது. ஃபேஸ் காட்டாம வீடியோ போடணும் அப்படிங்கிறீங்க. அத மாரி ஃபேஸ் காட்டாம வீடியோ போட்டு எப்படி யூடியூப்ல நெறைய ஏர்ன் பண்றது அப்படிங்கிறத இந்த வீடியோக்குள்ள பார்க்குறேன். ஒரு 5 கன்டென்ட் ஃபேஸ் காட்டாம எப்படி வீடியோ போடுறதுன்னு ஒரு 5 கன்டென்ட் நாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, கேமிங் சேனல். கேமிங் சேனல் நீங்கள் வந்து ஒரு கேமிங்கில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. எந்நேரமும் நீங்கள் ஒரு ஃப்ரீ டைமில் கேம் விளையாண்டுக்கிறீங்க. அந்தமாரி அந்த கேமிங் சேனலை வந்து நீங்கள் வந்து ஃபேஸ் காட்டணுங்கிற அவசியமே இல்லை. அப்படியே அந்த கேமிங் நீங்கள் விளையாடுறத வந்து அப்படியே ரெக்கார்ட் பண்ணி அப்படியே நீங்கள் அப்லோட் பண்ணலாம். அதுக்கு வந்து உங்கள் ஃபேஸ் காட்டணும், வாய்ஸ் கொடுக்கணுங்கிறத கூட கிடையாது. அதனால் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து கேமிங் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். கேமிங் சேனல் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா, உங்களுக்கு கேமிங்கில் இன்ட்ரெஸ்ட் ஆகுது. இப்போ ஃப்ரீ ஃபயர்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய விளையாண்டுக்கிறாங்க. ஃப்ரீ ஃபயர் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டைமில் ஃப்ரீ ஃபயர்லாம் நிறைய விளையாடுங்க. அதை அப்படியே வந்து ரெக்கார்ட் பண்ணி அதை அப்படியே நீங்கள் வந்து உங்கள் யூடியூப்பில் வந்து அப்லோட் பண்ணலாம். ஃப்ரீ ஃபயரு, பப்ஜி இதுமாரி நிறையா கேம் இருக்குது. உங்களுக்கு எந்த கேமு பிடிச்ச கேமோ அந்த கேமை வந்து நீங்கள் அப்படியே நீங்கள் விளையாடுறத அப்படியே ரெக்கார்ட் பண்ணி அது வாய்ஸ் கொடுத்து நீங்கள் கொடுத்தாலும் சரி, அது மியூசிக் எப்படி அது எப்படின்னு தெரியல. இந்த ஃப்ரீ ஃபயர் கேமு அந்தமாரி நீங்கள் அதை விளையாடுறத அப்படியே நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டோ அதை ரெக்கார்ட் பண்ணி அதை அப்படியே நீங்கள் சேனலில் அப்லோட் பண்ணலாம். இதுக்கு வந்து நீங்கள் ஃபேஸ் காட்டுறாங்க இந்தமாரி கண்டென்ட் போட்டிங்கன்னா கேமிங் சேனல் வந்து நிறையவே வந்து நீங்கள் இந்த யூடியூப்பில் வந்து ஏர்ன் பண்ணலாம். அடுத்தது 2வது பார்த்தீங்கன்னா குக்கிங் சேனல். குக்கிங் சேனலுக்கு வந்து நீங்கள் ஃபேஸ் காட்டணும் அப்படிங்கிறது அது கிடையாது. இப்போ கையெல்லாம் தெரியுதுன்னா கைக்குள்ள க்ளவுஸ் எல்லாம் போட்டுட்டு கூட அது பண்ணுறாங்க. நான் நிமிஷால் பார்த்துக்குறேன். அதுமாரி குக்கிங் சேனல் ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு ஃபேஸ் காட்ட தேவையில்லை. நீங்கள் டெய்லி என்ன சமைக்கிறீங்களோ அதை அப்படியே நீங்கள் வீடியோவை எடுத்து எப்படி இது பண்ணுறீங்க அப்படின்னு போட்டுக்கலாம். இன்னும் பார்த்தீங்கன்னா அது வந்து என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் போடுறீங்க, என்னென்ன பொருள் போடுறீங்கிறத வந்து நீங்கள் பேக்ரவுண்ட்லேயே மியூசிக் ஓட விட்டுட்டு நீங்கள் வாய்ஸ் கூட கொடுக்க தேவையில்லை. ஃபேஸும் காட்ட தேவையில்லை, வாய்ஸும் கொடுக்க தேவையில்லை. குக்கிங் சேனலுக்கு பேக்ரவுண்டில் மியூசிக் ஓட விட்டு என்னென்ன பொருள் போடுறீங்க, ஆனியன் அதுமாரி டொமேட்டோ அந்தமாரி நீங்கள் டெக்ஸ்ட்டில் வீடியோவில் அந்த எழுத்து வர மாதிரி பண்ணிக்கிட்டு, இப்போ கடுகு போடுறோம், கடுகுன்னு நம்ம அந்த எழுத்து வரோன்னா பேக்ரவுண்டில் மியூசிக்கு ஓடிட்டு அந்தமாரி நீங்கள் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்டில் மியூசிக் ஓட விட்டுட்டு குக்கிங் சேனல் வந்து ஆரம்பிச்சிங்கன்னா அது வந்து நல்லாவே ஏர்ன் பண்ணலாம் யூடியூப்பில். நிறைய பேக்ரவுண்டில் மியூசிக் தான் ஓடிக்கிட்டுருக்கும். பின்னாடி அந்த டெக்ஸ்ட்டில் மெசேஜ் வந்துகிட்டே இருக்கும். அது வந்து ஒரு வீடியோவுக்கு நீங்கள் வாய்ஸும் அது கொடுக்க தேவையில்லை. உங்கள் வாய்ஸும் நிறைய பேருக்கு தெரியாது. நீங்கள் தான் அந்த சேனலை ரன் பண்ணுறீங்கன்னே உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களே கூட தெரியாது. அந்தளவுக்கு யூடியூப் சேனல் யாருக்கும் தெரியாது. நீங்கள் தான் சேனல். அது வாய்ஸும் கொடுக்க தேவையில்லை, ஃபேஸும் காட்ட தேவையில்லைங்கும்போது நீங்கள் இந்த சேனல் உங்களுது தாங்கிறது யாருக்குமே தெரியாது. இந்த சேனல் நீங்கள் தான் ரன் பண்ணிகிட்டு இருக்கிறீங்கிறது வந்து யாருக்கும் தெரியாது. அதனால் வந்து நீங்கள் குக்கிங் சேனல் ஆரம்பிக்கணும், தாராளமாக ஆரம்பிக்கலாம். அது வந்து நல்லாவே மணி ஏர்ன் பண்ணலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டிராவிங் அண்ட் கோலம். கோலம் இதெல்லாம் நீங்கள் இது பண்ணிக்கலாம். டிராவிங்னா நீங்கள் சும்மா டிராயிங் வரைகிறீங்க. உங்களுக்கு டிராயிங் வரைய தெரியும் அப்படின்னா நீங்கள் யூடியூப்லேயே பார்த்தீங்கன்னாவே தெரியும். உங்களுக்கு டிராவிங் வரைகிறதெல்லாம் நிறைய சேனல் இருக்கும். அதை பார்த்து நீங்கள் நல்லா டிராவிங் வரைஞ்சிங்கன்னா அது பேக்ரவுண்ட் மியூசிக் கொடுத்து டிராவிங் அழகாக வரைஞ்சிங்கன்னா அது நல்லா வியூஸ் போகும். நான் ஒரு சேனல் பார்த்துக்கிறது எப்படி இந்தளவுக்கு வியூஸ் போகுதுன்னு எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். அந்த டிராயிங் வரைஞ்சி அதுமாரி போடுவாங்க. அப்புறம் மெஹந்தி அந்தமாரி மெஹந்தி டிசைன்லாம் நீங்கள் போடுறீங்க, ஒரு கடை வச்சுக்கிறீங்க. மெஹந்தி டிசைன்லாம் அந்தமாரி உங்களுடைய மெஹந்தி டிசைனெல்லாம் நிறைய என்னென்ன டிசைனில் போடுவீங்களோ அதெல்லாம் ஒரு வீடியோவாக எடுத்து அதை நீங்கள் அப்லோட் பண்ணிகிட்டே வரலாம். மெஹந்தி அந்த நெயில் ஆர்ட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த நெயில் ஆர்ட்டு இந்தமாரி டிராவிங்கு அப்புறம் கோலம் சொன்னோம்ல அதுமாரி இந்தமாரி கண்டென்ட் போடலாம்.
இப்போ மெஹந்தினா, மெஹந்தி நீங்க எந்தெந்த டிசைன் ஆட் பண்றீங்க, அதனால உங்களுக்கு கஸ்டமர் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீடியோல அப்லோட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு யூடியூப் வெளியிருந்து உங்களுக்கு இன்கம் வரும். யூடியூப் ஆட் ரெவென்யூவும் வரும். அப்புறம் கோலம் பார்த்தீங்கன்னா, அது வந்து நீங்க சும்மா வாசல் மட்டும் காமிச்சு அதுமாரி போடலாம். அதுக்கு வந்து முகம் காட்டணுங்கிறது அவசியம் இல்ல. அதுமாரி நீங்க அது கூகுள்ல பார்த்து, அதுவும் பார்த்து நீங்க எந்தெந்த மாரி டிசைன் வேணுமோ, அத டெய்லி ஒரு டிசைன் போட்டு, அதில் வீடியோவில் வாய்ஸ் ஓவர் கொடுத்து நீங்க போட்டுக்கலாம். அப்புறம் நெயில் ஆர்ட் அதுவும் அந்தமாரி தான் சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது. அதுமாரி பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ப்ராடக்ட் ரிவ்யூவு. இப்போ நீங்கள் ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ பண்ணுறதுன்னா, நீங்கள் ஒரு ஏதாவது ஒரு அந்த ப்ராடக்ட் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து இந்தமாரி இருக்குங்க, அந்த மாதிரி இருக்குங்க அப்படின்னு ரிவ்யூ பண்ணிக்கலாம். அந்த ப்ராடக்ட் வந்து நீங்கள் வந்து அன்பாக்சிங் பண்ணி காமிக்கலாம். அந்த நீங்கள் என்ன ப்ராடக்ட்டோ அந்த ப்ராடக்ட்டை வந்து அன்பாக்சிங் பண்ணி அதனுடைய ஃபியூச்சரு இந்த எல்லாமே சொல்லலாம். அதனுடைய அந்த அந்த ப்ராடக்ட் வந்து இது பண்ணி, இல்லை உங்கள் சொந்த ப்ராடக்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு ப்ராடக்ட் நீங்கள் வச்சுருக்கிறீங்க, நீங்கள் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற மாரி இருந்தால் அதையும் கூட காட்டலாம் உங்கள் வீடியோவில். இது 5வது கண்டென்ட் பார்த்தீங்கன்னா, எஜுகேஷ்னல். எஜுகேஷ்னல் கண்டென்ட் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிறீங்க, அது சம்மந்தமா போடலாம். இப்போ ஒரு புக்கு இருக்குதுன்னு வைங்களேன், அந்த புக்கை பற்றி அந்த புக்கை படித்து, அந்த புக்கில் என்னென்ன இருக்குதோ அதை படித்து, அதை வந்து நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அந்த புக்கை படிக்கிறீங்க, அந்த புக்கை ரீட் பண்ணுறீங்க, அந்த புக்கை வச்சு அந்த புக்கை அப்படியே வீடியோ எடுத்து அந்த ஒவ்வொரு லைனாக அப்படியே படிச்சுட்டே வரீங்க. படிச்சுட்டு அதுக்கு உடைய விளக்கத்தை சொல்கிறீங்க. இந்தமாரி ஒரு புக்கு ஃபுல்லாகவே படிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அதுமாரி அதுமாரி படித்து ஒவ்வொரு சாப்டராவோ இல்லை ஒவ்வொரு பக்கமாவோ வந்து நீங்கள் படித்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணி அதை வந்து ஒரு வீடியோவை போடலாம். அதுமாரி புக் ரீடிங்க்குன்னே தனியாக சேனலெல்லாம் வச்சுக்கிறாங்க. ஒரு புக் இருக்குது, அந்த புக்கை வந்து படித்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அது நல்லா வியூஸ் போகும். அதுமாரி ஒரு புக்கை வந்து காட்டி அந்த புக்கை படித்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணி அதுலேயே நிறைய ப்ளேலிஸ்ட்டெல்லாம் கிரியேட் பண்ணியெல்லாம் வீடியோ போட்டிருக்காங்க. நானே பார்த்துருக்கேன் சேனலில். அதுமாரி நீங்கள் வந்து ஒரு டிஎன்பிஎஸ்சி படிக்கிறீங்க, இல்லை ஏதோ ஒரு புக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான புக்கு, நீங்கள் ஏதோ ஒரு அந்த புக்கை வந்து நீங்கள் படித்து அந்த புக்கை எக்ஸ்பிளைன் பண்ணி நீங்கள் போடலாம். இல்லை டிஎன்பிஎஸ்சி பற்றி நீங்கள் உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி தெரிஞ்சதை நீங்கள் வந்து சொல்லலாம் வீடியோவில். இந்தமாரி நிறைய கண்டென்ட் இருக்குது. இந்தமாரி நீங்கள் கண்டென்ட்டெல்லாம் போட்டிங்கன்னா, நீங்கள் யூடியூப்பில் வந்து நிறையவே மணி வந்து ஏர்ன் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த 5 கண்டென்ட்டில் உங்களுக்கு வந்து எது வந்து சூட்டபுளாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் வந்து போட்டுக்குங்க. இந்த 5 கண்டென்ட்டில் உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்குதுன்னு பார்த்துக்குங்க. பார்த்து போட்டுட்டீங்கன்னா, நீங்கள் வந்து இந்த யூடியூப்பில் வந்து நிறையவே மணி ஏர்ன் பண்ணலாம்.